உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக கொண்டு வரதுக்காக நம்மளை ஒதுக்குறாங்கன்ற கோவம். அப்போ அல்லு அர்ஜுனா எப்படி முதலமைச்சரே மாற்றிட்டா அந்த மாதிரி தான். ஏன் வந்து இந்த மாநாடு வந்து அவசர அவசரமாக வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது. முன்னாடியே திட்டமிட்டப்படுது. நிறைய பேர் அதில் கலந்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடைசியில் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் விஜய் வந்து அந்த மாநாட்டில் திணிக்கப்பட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த மேடையில் என்ன பேசணும்னு தெரியாமல் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் விஜய் தான் எல்லா பேர் பதிவு செய்கிறாங்க. திடீர்னு வந்து மணிப்பூரில் என்ன நடக்குது தெரியுமா, வேங்கநேரில் என்ன நடக்குது தெரியுமா, மணிப்பூரில் என்ன நடக்குது சொல்லுங்கள். வடகிழக்கு மாநிலத்தில் மணிப்பூர் எங்கே இருக்கிறது, மணிப்பூருடைய பரப்பளவு என்ன, அது ஜாகிரபிக்கல் லிமிட் என்ன, எவனோ ஒருத்த எழுதி கொடுத்துட்டு வச்சு செதோன்னு பேசுறது. இவருடைய மைண்டில் என்ன இருக்குன்னா, இவர் தன் முதலமைச்சர் ஆகிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங். இவர் போய் அவர் நின்னாவே எல்லாம் ஓட்டு போயிடுவான்ற ஃபீலிங். தயவு செய்து இதை மாற்றிக்கணும். களத்துக்கு வாங்க விஜய். களத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான். சம்பந்தமே இல்லாமல் மணிப்பூர் எங்கே மேப்பில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் அப்படி கட்டை விடுறாரு. மணிப்பூரில் நடக்குது தெரியுமா, வேங்கநேரில் நடக்குது தெரியுமா. சரி, வேங்கநேரில் எவ்வளோ பிரச்சனை நினச்சிப்போ நீங்கள் பார்க்க வேண்டியதானே, யார் வேணானது. சார் வணக்கம். வணக்கம் ஜி. புஷ்பா 2 படத்துக்கும் சமீபத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்கிறார்களே, அது உண்மையா? கரெக்டாக நீங்கள் வந்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. அது முற்றிலும் உண்மை. கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவு முழுசாக உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் புஷ்பா 2 படம் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அப்போ தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு முழுசாக புரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன் புதிராக இந்த விஷயத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 படத்தில் ஒரு காட்சி வரும். என்ன காட்சி வரும்னா, முதலமைச்சருக்கு வந்து மரியாதை செலுத்துறதுக்காக அல்லு அர்ஜுனா வந்து போவார். அங்கே போய் முதலமைச்சருக்கு சால்வை போட போகிறப்ப அந்த முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னா, என்னப்பா என்னதான் பார்ட்டிக்கு வந்து பணத்தை வாரி வாரி கொடுத்தாலும் கடத்தல்காரங்கிட்டெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அல்லு அர்ஜுனாவை அவமானப்படுத்திடுவார். இவர் வந்து ஒரு பார்ட்டியை உருவாக்கணும், அதாவது ஒரு முதலமைச்சரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே இருக்க ப்ரெஸ்ஸை பார்த்து ஒரு டேட் சொல்லுவார். இந்த டேட்டில் நான் முதலமைச்சரை எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த முதலமைச்சரையே மாற்றுற வேலையை அவர் பண்ணுவார். இதை வந்து படத்தினுடைய இறுதி காட்சியில் அந்த முதலமைச்சர், அதாவது அந்த சீட்டை விட்டு இறங்கி வேறு ஒருத்தர் முதலமைச்சராக அந்த சீட்டுக்கு ஏறுறப்ப அந்த பழைய முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னா, அடடா அன்றைக்கி ஒரே ஒரு ஃபோட்டோ கேட்டான், அந்த ஃபோட்டோ எடுத்திருந்தா இன்றைக்கி நம்ம வந்து பதவி இழக்காமல் இருந்திருக்கலாம். பொண்டாட்டி பேச்சை கேட்கணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். அதுக்காக வந்து பொண்டாட்டி பேச்சை கேட்கணும்னு சொன்னால் அதையும் கேட்டு தான் நம்ம பதவி இழக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார். இதுக்கும் இப்போ எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புத்தக விழாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத்தக விழாவை நடத்துறது 2 பேர் நடத்துகிறாங்க. ஒன்று வந்து விகடன் குழுமமும் வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லுகிற அந்த அமைப்பை நடத்தி வருகிற லாட்ரி அதிபர் மார்ட்டினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, இவங்க 2 பேர் சேர்ந்தா அந்த மாநாடை நடத்துகிறாங்க. ஏன் வந்து இந்த மாநாடு வந்து அவசர அவசரமாக வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது. முன்னாடியே திட்டமிட்டப்படுது. நிறைய பேர் அதில் கலந்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடைசியில் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் விஜய் வந்து அந்த மாநாட்டில் திணிக்கப்பட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. என்ன திணிக்கப்பட்டாருன்னு கேட்டால், அந்த மாநாட்டில் முதல்ல மு.க. ஸ்டாலின் கலந்துக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோனியா காந்தி இல்லாட்டி ராகுல் காந்தி கலந்துக்கிறதா இருந்துச்சு. அப்படி இல்லைனா மு.க. ஸ்டாலினும் திருமாவளவன் அவர்களும் கலந்துக்கிறதா இருந்துச்சு. இல்லைனா திருமாவளவன் அவர்களும் மற்றவர்களும் கலந்துக்கிற மாதிரி தான் அந்த மாநாடுடைய டிசைன் வடிவமைக்கப்பட்டது விகடனுடைய குழுமத்தால். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக கழித்து போய் கடைசியில் அம்பேத்கருடைய மருமகனாக இருக்கக்கூடிய ஆனந்த் கெலாட் அவர்களும், ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களும், நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இருக்கக்கூடிய விஜய் அவர்களும், வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லுகிற அந்த அமைப்பு அழைத்து வருகிற ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்களும் சேர்ந்தால் கலந்துக்கிட்டாங்க. சரி, இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஏன் இந்த மாநாட்டை நடத்தினார் அப்படின்றதுக்காக தான் அந்த புஷ்பா 2 கதையை இங்கே கொண்டு வரேன். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி 2021 ஐபேக் அப்படின்னு சொல்லுகிற பிரசாந்த் கிஷோனுடைய நிறுவனத்துக்கு திமுக தமிழ்நாட்டில் வென்றெடுக்க வேணும்னு சொல்லி மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரத்தை, அந்த தேர்தல் வடிவமைப்புகின்ற தேர்தல் வியூக நிபுணராக அவர் செயல்பட்டவர் அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு நான் பகிர விரும்புகிறேன். அன்றைக்கு 2021 தேர்தல் பத்திரம் சொல்லுகிற தேர்தல் பத்திரத்தை மார்ட்டினிடமிருந்து, லாட்ரி அதிபர் மார்ட்டினிடமிருந்து 500 ரூபாய் கோடியை வந்து நன்கொடையாக பெற்று திமுகவுக்கு கொடுத்தவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது.
அப்போ 2021 திமுகவுடன் நம்ம ஐபேக் நிறுவனத்துடன் இணைந்து எப்படியாவது திமுக இங்கே ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லி அவர் கொண்டு வந்த பிறகு தனக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு. ஆனால் திமுக அவருக்கு எந்த அங்கீகாரத்தையும் தரலை. அந்த கோவத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ தான் அந்த புஷ்பா 2 படத்தையும் இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அதில் முதலமைச்சர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாருன்னா நீங்கள் முதலமைச்சரை மாற்ற வேண்டிய வேலையே அவருக்கு இருந்திருக்காது. என்னடா அது, நாங்கள் வந்து உள்ளே வந்தால் இளம் தலைவராக பணம் உள்ளவனா இந்த திமுகவுக்குள்ளே வந்துட்டானா உதயநிதியினுடைய இடம் காலியாகும் என்று பயந்து திமுக அவரை நிராகரித்தது. உடனே ஒரு கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போய் இணையிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெரிய ஒரு அமௌண்ட் அவர் கொடுக்கறதுனால அவரை வந்து அந்த கட்சியினுடைய துணை செயலாளராக மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் வந்து நியமிக்கிறார். இப்போ அந்த கட்சி மிகப்பெரிய லெவலில் திமுகவுக்கு எதிராக செயல்படுற விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறப்ப மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. இப்போ வந்து சினிமா வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது திமுக தான் சொல்கிறாரு. 4 படம் நடிச்சுட்டு அவரெல்லாம் முதலமைச்சர் ஆகிறப்ப திருமாவளவன் ஆக முடியாதுன்னு சொல்லி திமுகவுக்கு எதிரான கருத்துக்களே அவர் வைக்கிறார். இதை பார்த்தோன்னே திமுக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அவர் கொடுத்தவொன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த அழுத்தத்தை கொடுத்தாலும் நான் பண்ணுற வேலையை பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி அந்த விஷயத்தை, அதாவது புத்தக வெளியீட்டாவில் வெற்றிகரமாக நடத்திட்டு அங்கே கூட்டணி தர்மத்தை மீறி முழுக்க திமுகவினுடைய காழ்ப்புணர்ச்சியோட அவர் செயல்பட்டு ஒட்டு மொத்தமாக அவர் சொல்கிறார். திமுக என்னென்ன மாதிரி இங்கே மக்களுக்கு வந்து துரோகம் அழிச்சிட்ருக்கு, வாரிசு அரசியலை முன்னெடுக்குது, இங்கே மன்னர் ஆட்சி நடந்துகிட்ருக்கு, ரொம்ப வருஷமாக வந்து இங்கே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆள்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஒரு இஷ்யூவை கிளப்பிட்ட பிறகு இந்த விஷயம் வந்து ஒரு பூமா கிளம்பின பிறகு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து ஆதவ அர்ஜுனாவை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்று திமுக என்ன திங்க் பண்ணுதுன்னா, அன்று வந்து ஒரே ஒரு சீட்டு, அன்றைக்கி 2024 பாராளுமன்ற எலெக்ஷனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் 4 சீட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் 4 சீட்டு முடியலனாலும் 3 சீட்னாச்சும் கொடுங்கன்னாங்க. 3 சீட்டு யாருக்குன்னா, ஒன்று ரவிக்குமார், இன்னொன்று வந்து திருமாவளவன் அண்ணன், இன்னொன்று வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு கள்ளக்குறிச்சிக்கு பெரவலூர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கள்ளக்குறிச்சி இல்லாட்டி பெரவலூர். அவர் தரமாட்டேன்னு சொன்னோடனே அந்த கோபமும் சேர்ந்து நமக்கு திமுகவில் ஒரு அங்கீகாரம் தரலன்ற ஒரு கோபம், உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக கொண்டு வரதுக்காக நம்மளை ஒதுக்குறாங்கன்ற கோபம், அப்போ அல்லு அர்ஜுனா எப்படி முதலமைச்சரே மாற்றிட்டா அந்த மாதிரி தான் இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து முதலமைச்சரே மாற்றிட்டா இந்த கூட்டணியை உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி செயல்படுறாரு. இது மட்டும் ஒரு செயல்பாடாக இருக்கிறப்ப நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம், ஏன் ஆதவ அர்ஜுனா வந்து விஜயை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், இன்னும் எவ்வளோ சக்தி வாய்ந்த கட்சிகள்லாம் இருக்கிறப்ப. ஏன்னா ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து முழுக்க ஒரு தமிழன் தான், அதில் மாற்று கிடையாது. அவங்களுடைய சொந்த பெரியமா வந்து ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் தமிழ்நாட்டுடைய முதல் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய திலகவதி மேடம் தான். ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு லயலா குரூப் பின்னாடி இருக்கக்கூடிய இயேசு சபை அவருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் முன்னாடியே முன் வச்சுருந்தோம். முழுக்க இவங்க 2 பேருமே இணைந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை, ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு வந்து தமிழக அரசியல் வந்து யாருமே நினச்சி பார்க்காத ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன், முதல்ல சொன்ன டைட்டிலே இப்போ நான் உங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன். அல்லு அர்ஜுனா அவங்களுடைய அந்த முதலமைச்சர் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாருன்னா அவர் எப்படி அந்த முதலமைச்சரை மாற்றிருக்க மாட்டாரோ, அதேமாரி ஆதவ அர்ஜுனாவுக்கு இன்றைக்கே திமுக ஒரு சீட்டு கொடுத்துருந்தாலோ, திமுகவில் ஒரு நல்ல ஒரு பங்களிப்பை கொடுத்துருந்தாலோ இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய குடைச்சலை அவர் கொடுத்திருக்க மாட்டார். இன்றைக்கு இயேசு சபையுடன் இணைந்து ஒரு மைனாரிட்டியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்கணுன்ற ஒரு பணியை ஆதவ அர்ஜுனா செய்யறதுக்கான வேலைகளை தொடங்கி விட்டார் அப்படின்றது தான் இணையதளத்தில் வரக்கூடிய செய்தி. இப்போ வந்து நான் வந்து புஷ்பா 2 படத்தை பற்றியும் ஆதவ அர்ஜுனா பற்றியும் சொன்ன உங்களுக்கே தெரியும். புஷ்பா 2 படத்தில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். யாருமே நினைத்து முடியாத ஒரு ஃபைட்லாம் பண்ணுறாரு, யாருமே நினைக்க முடியாத ஒரு கதைக்களெல்லாம் இருக்குது. ராமேஸ்வரத்தில் போய் அவங்க வந்து செம்மரம் கடத்துறதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் இந்த இந்தியாவில் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. எப்படி அது மிகப்பெரிய ஒரு சாத்தியம் இல்லையோ, அது வந்து ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. ஆனால் அது நிஜத்தில் ஆதவ அர்ஜுனா வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்கணும்னு நினச்சாருன்னா அது கண்டிப்பாக நடைபெறாது. ஏன்னா
அந்த மேடையில் என்ன பேசணும்னு தெரியாமல் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் விஜய் தான் எல்லா பேர் பதிவு செய்கிறாங்க. திடீர்னு வந்து மணிப்பூரில் என்ன நடக்குது தெரியுமா, வேங்கநேரில் என்ன நடக்குது தெரியுமா, மணிப்பூரில் என்ன நடக்குது சொல்லுங்கள். வடகிழக்கு மாநிலத்தில் மணிப்பூர் எங்கே இருக்கிறது, மணிப்பூருடைய பரப்பளவு என்ன, அது ஜியாகிரபிக்கல் லிமிட் என்ன, பர்மாவுடன் நாம் வந்து எவ்வளோ எல்லைகளை பகிர்ந்துக்கிறோம், நமக்கும் மணிப்பூருக்கும் 14 கிலோமீட்டருக்கு பர்மாவிலேருந்து இங்கே பர்மா வாசிகள் இந்தியாவில் வரலாம், இந்தியாவிலேருந்து பர்மாவுக்கு 14 கிலோமீட்டர் போகலாம், பாஸ்போர்ட் தேவையில்லை. இந்த பதிவு அவருக்கு தெரியுமான்னு தெரியல. முதலமைச்சர் பைரவன் சிங் வீட்டுக்கு போய் பர்மாவுடைய அந்த தீவிரவாதிகள் போய் ஷூட் பண்ண போகிறாங்க, அவரை தாக்க போகிறப்ப கூட இந்தியா அந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அவர் தூக்கி திருப்பி சுடாமல் அமைதி காத்தாங்க. ஏன்னா நம்ம மக்கள் அங்கே நடக்கிறது 2 ஜாதிக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை. குகி இனத்துக்கும் மெய்ட்டி இனத்துக்கும் நாகா இனத்துக்குமான ஜாதி சம்மந்தமான ஒரு பிரச்சனைனால முள்ளு மேலே சேலை போட்டதுனால அது பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி இந்திய அரசு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கப்ப சம்பந்தமே இல்லாமல் மணிப்பூர் எங்கே மேப்பில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் அப்படி கட்டை விடுறார். மணிப்பூரில் நடக்குது தெரியுமா, வேங்கநேரில் நடக்குது தெரியுமா, சரி வேங்கநேரில் எவ்வளோ பிரச்சனை நினச்சிப்போ நீங்கள் பார்க்க வேண்டியதானே, யார் வேணானது. வேங்கநேரில் இந்த பிரச்சனை 1 வருஷமாக ஓடிட்டு இருக்கு, எல்லா கட்சியும் போராட்டம் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன இறங்கி போராட்டம் பண்ணீங்க, எதுவுமே இல்லை. எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டு வச்சு செதோன்னு பேசுறது. இவருடைய மைண்டில் என்ன இருக்குன்னா, இவர் தன் முதலமைச்சர் ஆகிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங், இவர் போய் அவர் நின்னாவே எல்லாம் ஓட்டு போயிடுவான்ற ஃபீலிங். தயவு செய்து இதை மாற்றிக்கணும். களத்துக்கு வாங்க விஜய், களத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் மக்களை சந்திக்க முடியும், குறைந்தபட்ச ஓட்டை பெற முடியும். நீங்கள் வென்றெடுக்கவே முடியாது களத்துக்கு எந்த தலைவன் வரலையோ அந்த தலைவனால் வென்றெடுக்கவே முடியாது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.